சாம்பல சுரூபா சாமுண்டீஸ்வரா ஈஸ்வரா என் சர்வலோக நாயக அடியோர்க்கெல்லாம் இளையோனே என் ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து அவன் 12 வருடமாகவே தவம் இருந்தான் அல்லவா? தவம் இருந்தவனுக்கு ஆண்டவனை கண்ட உடனே மற்றில்லாத மகிழ்ச்சி சிவனை கண்டு நாமல் இப்பொழுதே வரம் வாங்க வேண்டும் என்று ஆண்டவனுக்கு முன்னால பட்டு பயந்து பணிந்து இரு கரத்தை எடுத்து வணங்கி கும்பிட்ட கையை கீழே போடாம நிக்க. அப்ப ஆண்டவை பார்த்தான், என்ன இவன் தான் வல்லரக்கனா? இவனாகத்தான் இருக்குமா என்று அவனை அன்போடு தன் பக்கத்திலே அமர வைக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி அமர வைத்தார்? எப்படி ஐயா? வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, மறு பக்கத்திலே மகனே வல்லரக்கா, ஈசன் பக்கம் வந்தவனே உன்னுடைய தவம் போல இந்திரன் தவத்திலையும் 7 பங்கு அதிகமாச்சு. கும்பகர்ணன் தவத்திலையும் கோடி பங்கு அதிகமாச்சப்பா. என்னையா சாமி உங்களோட அருளாலே பாதாள உலகத்திலே மண்ணிற்கு மனையிருக்கு மண்ணால குறைவுமில்லை, பொன்னிற்கு பொருளிற்கு பொன்னால குறைவுமில்லை, ஆடிருக்கு மாடிருக்கு அதுக்கு வந்த வீடிருக்கு சொத்திருக்கு சுகமிருக்கு சொத்திருக்கு சொத்தால குறைவுமில்லை. எதுவுமே இல்லையா? மண்ணும் மனையிருக்கு பொன்னும் பொருளுக்கு
இருக்கு இருக்கு சொத்து சுகம் இருக்கு எனக்கு சொந்தமா ஒரு பொண்டாட்டி இருக்கா எல்லாரும் என்ன சொந்தமா வச்சிருக்காங்க அப்புறம் எப்படி வச்சிருக்காங்க வாடகைக்குல வைக்க முடியுமா வெஞ்சாமரத்தை கொண்டு வீசுவாங்க ஆயிரங்கால் எடுத்து காட்டிட்டா போதுங்களா அந்த வெஞ்சாமரம் அரசர்களுக்கு தான் நம்ம வெஞ்சாமரம் கூட விளக்குமாறு தான் நம்ம இருக்கு விளக்குமாறு தானே வருவாங்க இல்ல மானங்கட்டவங்களுக்கு மண்ணை தூக்கக்கூடிய விளக்குமாறு தான் பேரு என்னன்னு வச்சியா அதனால என்ன இந்த அரக்கனை சொந்தமா வச்சிருக்கோம்னா ஏன் சொன்னேன் தெரியுமா என்ன சொந்தமான ஒரு பெண்ணை கட்டி ஊர்ல விட்டுட்டு உருப்படியா சிவனை எண்ணி தவம் இருக்க வந்திருக்கான் ஆமா நம்ம அப்படியா இருக்கோம் எப்படி நமக்கு ஊருக்குள்ள 1 2 3 நிறைய இருக்கு அவன் அந்த புல்லு கட்டு வச்சிருக்காரு சரி ரோட்ல போகாம சின்ன ஆச்சி சடைச்சிட்டான்னா பெரிய ஆச்சி வீட்டுல சாப்பிட வராரு பெரிய ஆச்சி சடைச்சிட்டான்னா சின்ன ஆச்சி வீட்டுக்கு சாப்பிட போறாரு அப்படி இருக்கும்போது அரக்கு அப்படி இல்லல்ல அதான் சொந்தமான சொன்ன உரிமையா ஆண்டவா உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே இல்ல எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குன்னா பிறகு ஏன்டா தவம் இருந்த எதுக்கிட்ட அப்படி கஷ்டப்பட்ட ஆண்டவா நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான் ரொம்ப சின்ன வரதுக்கு அப்ப எப்படி சின்ன வரம் வேணும்னா ஒரு வாரம் தவம் இருக்கலாம் இல்ல ஒரு 10 நாள் தவம் இருக்கலாம் சரி அப்புறம் இல்ல 20 நாள் தவம் இருக்கலாம் அதானே ஒரு மாசம் கூட இருக்கலாம் நீ 12 வருஷம் தவம் இருந்தியப்பா ஆமா பெரிய வரமா சொல்லி கேளுப்பா ஆண்டவா பரம்பொருளே ஐயா எனக்கு எப்பேர் வட்ட வரம் வேணும் தெரியுமா எப்படி ஐயா எல்லையிலையும் சிறிய வரம் ஈஸ்வரனை கொடுக்க வேணும்
என்ன அப்படி என்னடா உனக்கு வர வேணும்? நீ பூலோகத்துல போய் பலசர கடை வைக்க போறியாடா? பலசர கடை வைக்கல ஆண்டவா. நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே அப்படி வரம்தான். நான் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் சின்ன வரம். ஆமா சரி. உலகத்திலே யாரும் வாங்காத வரம், கடுகிலையும் சிறிய வரம். அதேதான். அந்த அரக்கை வாங்க வந்தது 5 விரலுக்கு அக்கினி வரம் தான். ஆமா. அந்த அக்கினி வரம் இந்த பையனுக்கு சின்ன வரமா. சரிதானே. அப்ப அவன் நினைப்ப பத்தியடா, உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத வரம் சிவபெருமானிடத்துல கூடின வரமானது அக்கினி வரம் தான். இந்த அக்கினி வரம் தான். அக்கினி வரம் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. அந்த வரத்தையே இவன் சின்ன வரமா நினைச்சு ஆண்டவங்கிட்ட கடுகுலையும் சிறியது, மிளகுல சிறியது, சீரகத்துல சிறியதுன்னு கேட்கான். பகவான் எத்தனை வரத்தையே கொடுத்தார், யாருமே இந்த வரத்தை கேட்கல. இத அதாவது சின்ன வரம் நினைக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய வசாரி இடத்துல ஒரு கம்பளி விளையாடுறாங்கன்னு வைங்க, எல்லா விளையாட்டையும் சொல்லி கொடுப்பாரு, அனைத்து விளையாட்டையும் சொல்லி கொடுப்பாரு. ஆனா இருந்தாலும் நம்மளை எதிர்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விளையாட்டை மாத்திரம் மறைச்சு வச்சிருப்பாரு. ஆமா சொல்ல மாட்டாரு. ஆமா. அப்படி இருக்கும்போது ஜலாவரத்தை எடுத்து அங்க வருவான், குருநாதனை எதிர்த்து அடிக்க வருவான். இவருக்கு ஒரு அடி சொல்லி கொடுக்காத அடி இருக்கலாம், ஒரே போது சுழி பெடல அடிச்ச உடனே அவன் வேலை முடிஞ்சு போகும். அதனால பகவான் எல்லா வரத்தையும் கொடுத்தாரு. கைவசம் இந்த வரத்தை மட்டும் கைது. இந்த அக்கினி தூண்டுவாமணி வரத்தை இதுவரைக்கும் ஆண்டவன் கொடுத்ததே கிடையாது. ஆமா. அப்பேற்பட்ட வரத்தை சிறிய வரமா நினைத்து ஆண்டவன்கிட்ட இவன் கேட்கணும்னு சொல்லி சிறிய வரம் சிறிய வரம் சிறிய வரம்னு சொன்னான் பாருங்க. சரிதானே. இறைவன் பார்த்தார், யாரக்கா நீ காட்டை கட்டி மலையை கட்டி அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட பேசக்கூடாது, எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுதேன். என்ன வரமா இருந்தாலும் உண்மையை சொல்லி என்கிட்ட கேளுடா, சுத்தி இங்க சுத்தி பேசாத கேட்காத அப்படின்னு உடனே அப்ப அரக்கன் சொன்னா, நான் வந்த நேரத்துல இருந்து எது வேணாலும் கேள தாரம்னு சொன்னீர்ல. அப்ப இந்த கடுகளையும் சிறியதுன்னு சொன்ன ஆண்டவே உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும்? நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னடா சத்தியம்? எத்தனை சத்தியம் நான் பண்ணுவேன்? ஏண்டா இந்த ஆண்டவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்ல உங்க மேல. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, சரி. இருந்தாலும் சத்தியம் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு பெரிய காரியமா? அதான் ஒரு பெரிய பெரிய மேட்ரா உமக்கு. சத்தியமெல்லாம் உமக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. சரிதானே. பொய்யெல்லாம் ஆண்டவனுக்கு புளியோதரை மாதிரி. நல்ல புளியோதரை மாதிரி. அதனால நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்ததுல என்ன குறைஞ்சா போங்க புரியுது? ஆமா. அரக்கா என்னய்யா? சரி, நான் உனக்கு சத்தியம் பண்ணி தாரேன். யார் மேல உனக்கு சத்தியம் வேணும்? சொல்லுப்பா. உங்க அருகாமையில அமர்ந்திருக்கிறாளே ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்க்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த பராசக்தியின் மீது நீங்க எனக்கு ஆணையிட்டு கொடுக்கணும். வல்லரக்கா. பாவி வந்த நேரத்துல உடனே நம்ம பொண்டாட்டி மேல இவன் கைய வைக்கான். எங்க கைய வைக்காம பாரு. பரவாயில்ல, விவரமானவன் இருப்பா முழுக்கு. ஆமா. யாரக்கா என்ன உனக்கு சத்தியம் தானே வேணும்? அதேதான். சத்தியமே உனக்கு நான் பண்ணி தாரேன் அப்படின்னு ஆண்டவே சிவபெருமான் சரி அரக்கனைக்கு எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தார்? எப்படி ஐயா? என் மகனே வல்லரக்கா, மகனே வல்லரக்கா, ஆண்டவே ஏன் என்ன ஆணை உன்னானைன்னு சத்தியம் பண்ண சொன்ன தெரியுமா? எதற்காக? இந்த அரக்கன் அங்கிருந்து வந்தான், எனக்கு எல்லாமே இருக்குன்னா ஒண்ணுமே வேண்டாம்னா சொன்னா, பிறகு ரொம்ப சின்ன வரம்னு கேட்டான். சின்ன வரம்னு என்ன வரம்னு கேட்டா பாவி பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கான பாவி. அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான், இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நாவல ஒண்ணு பேசுதான். அதனால இந்த பயிலத்தை முதல்ல நம்ம சத்தியத்துக்குள்ள இழுத்து போடணும். உள்ள இழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சரி என்ன ஆணை உன்னானை பயிலவன் தன்னானை பார்வதிமே சத்தியம் வர உனக்கு தாரே பார்வதிமே சத்தியம் கண்டிப்பா வரம் தாரே பார்வதிமே சத்தியம் வர உனக்கு தாரே தண்ணி கையில் வாங்கி உண்மை சொல்லுவார் ஆரம்பசு வாழ்கரண்டு ஆரம்பசு வாழ்கரண்டு ஆதி கடவுள் உண்மை சொல்லுவார்
ஏ மானிட்டர்னா அந்த மானிட்டர் இல்ல, மானிட்டர் அடிச்சா மண்டை கணக்கும். காலையில எழுந்திரிச்சு மறுபடியும் ஒரு 3 ரவுண்டு போட்டா தான் மானிட்டர் மண்டை வெளியே கேட்கும். ஆமா, அது குறைஞ்ச விலை சரக்கு 130 135. ஆமா, அதனால அந்த சரக்கு அடிச்சா நம்மளால எந்திக்க முடியாது, அதெல்லாம் அடிக்க கூடாது. நல்ல நீ நல்ல விலை கூடுன சரக்க பிராண்டடா வாங்கி அடி. நான் ஒரு பிராண்ட் சொல்லட்டுமா? 4818 அப்படின்னா எத்தனை தெரியுமா? 1848. அப்படி சொல்லு. நான் உனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுமா? 1848ல விலை கூட இருக்குமா? 200 தானே? 200 எந்த காலத்துல? 265 ரூபா. 265. அப்ப 65 ரூபா கூடி இருக்கு. அதேதான் சுமுத்தா இருக்கும். நீ அது இல்ல ஓல்டு மங்கு வாங்கி அடி தாத்தா. ஓல்டு மங்க உன் குடத்துக்காரர்கிட்ட கொடு. ஓல்டு மங்கு குடிச்சோம்னா அப்படியே உடம்புல உள்ள சளியை பூரா இறக்கிறோம். ஓல்டு மங்கா அதானே சலாத்தா இருக்கும். சரிதானே? இல்லன்னு வச்சுக்க, வேற என்னது? ஒரு ராயல் அக்காடு உடுக்காரர் கொண்டு வாங்கி ராயல் அக்காடு. அந்த சரக்கு நமக்கு முடியாது, பிடிக்காது. உடுக்காரர் தான் அடிப்பாரு. அப்போ உங்க அக்கா வாங்கி எங்க ஒஸ்கா வந்து காலக்காரர் கொடு. காலக்காரர் ஒஸ்கா வேண்டாமா? வேண்டாம். அப்போ ஒரு சாணக்ஸ் வாங்கி அடிக்கியா? சாணக்ஸ் கடைக்காரர் கொண்டு கொடு. அவர் சரக்கே அடிக்க மாட்டாரு. சரக்கு அடி பண்ணி கண்டியாமோ நம்மள முன்ன வச்சுக்கிட்டு அடிப்பாரு. அவரு தனியா போய் அடிப்பாரு. அதான் நான் பார்த்தேன். சரி, அப்ப வேற ஒண்ணுமே வேண்டாம். இன்னும் மங்கு வாங்கி கூட. நீ மங்கதான் வேண்டாம் விட்டியே? வேண்டாமோ? வேற என்னதான் இருக்கு? விலை கூட சரக்கு அடினா உனி விலைக்கு தான் பாக்கிய தவிர சரக்கு பார்க்க மாட்டேன். அதாவது இன்னொன்னு இருக்கு, லெமன் பக்காடின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்துங்க சும்மா சுமுத்தா இருக்கும். ஏன் கைக்கியா கிட்ட நின்னாலும் சரிதான், வாடையே வராது. ஆட வராது. என்னத்தை அடிச்சாலும் சரிதான், வாட வரத்தான் செய்யும். நம்மளும் பல்ல தேப்போம். 1000 தான் வாட வராம அப்பா சரக்கு கொஞ்சம் சரக்கா இருக்கு. 1000 தான் வாட வராம இருந்தாலும் சரக்கு அடிச்சு போனோம்னா அத கட்டிய மாதிரி கரெக்ட்டா பாத்துக்கிடுவா. அது கண்டுபிடிச்சிருவா. சரியனை குடிச்சாரா அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. குதிரை இருப்பரையும் கொண்ட மனைவி கொண்ட கணவனுடைய குணமறிவான் இருக்காங்க. அறியட்டும். ஆமா, அவ ஒரு வக்காரிதான். வீட்டுக்காரிக்கு தெரியாம இருக்குமா ஐயா? தெரியாது. அது இருக்கட்டும். இவ்வளவு பிராண்டும் உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு பிராண்டா? இன்னும் நிறைய பிராண்ட் இருக்கு தாத்தா. அப்படியா? நீ நெட்ல பாக்கியா இல்ல தாத்தா குடிச்சு போட்டு போன பாட்டுல பாத்தியா? குடிகாரங்க கூட சேர்ந்து அந்த பழக்கம் தானே வரும். அந்த பாட்டுல ஒரு நாளைக்கு ஒரு பிராண்ட் வாங்கி அடிக்கிறத பாத்துக்கிடுவேனா? சரி, ரம்மு சின்ன கோல்கொண்டா சாணக்ஸா குவாட்டர் ஆப்பிள் புல்லு சரி நிறைய இருக்கு. அடேங்க அப்பா, நானே தினம் நெட்ல பார்த்து சரிதானே பழகி வச்சிருக்கா. அதேதான். தாத்தா அந்த மானிடர் இல்ல, வேற எந்த மானிட பிறவி. ஆமா, நம்மள மாதிரி மனுஷன் படைத்த படைப்பாளே நான் ஒரு மானிட பிறவி ஆண்டவா. எனக்கு 2 கரம் இருக்கு சாமி, 2 நல்ல கரமடியிலே, 2 நல்ல கரமடியிலே, திரு கரமடியிலே, 5 நல்ல விரலடியிலே, 5 நல்ல விரலடியிலே, ஆகாட்டி விரலடியிலே, ஆண்டவனே உன்னை அகிலவல்லா நெட்டினாலும் அக்கினியா எரியவேணும், வாக்கு விரலடியிலே, அழகானே உமரனைத்து பாருலக நெட்டினாலும் அஸ்கமா எரியவேண்டும், ஆதிர விரலடியிலே, முத்தனனே உமரனைத்து தேச நெட்டினாலும் ஓடித்து பிடிக்க வேணும், சுத்தி விரல்தானடித்து சுத்திய சாமி நிலைத்து உலக நெட்டினாலும் சுத்தா எரிய வேண்டும், விரல்தானடித்து தேச நெட்டினாலும் ஓடித்து பிடிக்க வேணும்,
கேடு நினைப்பானா நினைப்பா. இந்த அரக்கனுக்கு புத்தி அப்படி இருக்கு. அதேதான் அதேதான். விதி போக வழியில தான் மதியும் போகுமா? கண்டிப்பா. அவன் விதி இப்படித்தான் முடியணும் இருந்தா யாரால தடுக்க முடியும்? முடியாது முடியாது. அப்ப இந்த அரக்க ஆண்டவன் கிட்ட சொன்னா எப்படி? ஆண்டவா ஐயா, அக்கினி வரங்களை தவிர எனக்கு அடுத்த வரமே வேண்டாம். எது வேண்டாம் ஐயா? அரக்கா என்ன? ஆண்டவே உலகத்துல கோடி 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 வரத்தை படைச்சிருக்கேன். ஆமையா. மண்ணு மலையை கேளு, கேளு, பொண்ணு பொருளை கேளு, கேளு, 4 வீட்டை கேளு, சரி, 4 வாகனத்தை கேளு, அதெல்லாம் தாரேன்டா. அப்படியா? இந்த அக்கினி வரம் உனக்கு எதுக்கு? இந்த வரத்தை வாங்கி 4 புண்ண உன் தலையில கடவுளேன்னு கைய வச்சேன்னு வையி, என்ன ஆகும்? உன் தலை வெடிச்சு நீ செத்து போவ. பம்பா போடா. நீ செத்து போனேன்னு சொன்னா அந்த அவர் பேரு இந்த ஆண்டவனுக்கு தான். இந்த பகவான் தான் சேரும். அதனால நான் சொல்லுவதை கேளு. என்ன ஐயா? ராவணேஸ்வரன் ஆண்டு வரும் தென்னிலங்கா உரி உனக்கு தாரே. வேண்டாம் ஐயா. ஹரிராமன் ஆண்டு